ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சத்தான முருங்கைக்கீரை வச்சு நம்ம இன்றைக்கி பொரிச்ச குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். 2 மிளகாய், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவு தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி ஊற வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ 2 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அது கூட நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்துக்கோங்க. 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பாசிப்பருப்பை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை அது கூட சேர்த்துக்கோங்க. தேங்காய் விழுதியும் சேர்த்துட்டு சேர்ந்தாப்பில் எல்லாம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொரிச்ச குழம்பு இப்போது ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.